ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன, அது யாரெல்லாம் வாங்கணும், சரியா? ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன, அது இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும், சரியா? நம்மள்ட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இது சம்மந்தமாக சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. அது போக ஒரு சில கமெண்ட்ஸும் வந்து வந்துருந்துச்சு நம்மளுக்கு, சரியா? ஸோ ப்ரைவேட்டாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு இங்கே ஒரே வீடியோவா வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தா போதும். பிஎஸ்டிஎம் சம்பந்தமான எல்லா டவுட்ஸுமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்பவே வந்து நான் வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து குடுக்குறேன். ஸோ நீங்க இந்த இந்த வீடியோவ வந்து நீங்க கவனமா வந்து பாருங்க. சரியா? ஸோ வந்து வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த மாரி எதுவும் இல்லாம, பொறுமையா நிதானமா உட்கார்ந்து ஒரு 10 to 15 to 20 மினிட்ஸ் இந்த வீடியோவ பொறுமையா பாருங்க. உங்களுக்கு இதுல சொல்றது எல்லாமே வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ இத நீங்க ஃபுல்லா பார்த்துட்டாலே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பத்தின எல்லா கேள்விகளுக்கான பதில் வந்து உங்களுக்கு இதுல இருந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்ப பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னா என்ன சார்? அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டோம்னா, பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது பெர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதாவது தமிழ் வழி கல்வியில படிச்சிருக்கணும். சரியா? தமிழ் வழி கல்வியில படிச்சிருக்கணும். சார் நான் தமிழ் படிச்சேனே சார். ஸ்கூல்ல வந்து இப்ப 1வதுல இருந்து நீங்க என்ன எலிஜிபிள் வரைக்கும் கேட்கறாங்களோ, இப்ப அதாவது ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அதாவது எந்த எலிஜிபிள் வரைக்கும் கேட்கறாங்களோ, நீங்க இப்போ 1வதுலேருந்து 10வது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. நீங்க இப்ப நினைக்கலாம், சார் நான் படிச்சதுல தமிழ் இருந்துச்சே சார். நான் படிச்சப்ப தமிழ் தானே சேர்த்து படிச்சேன். அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ இங்க பெர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க 1வதுல இருந்து 10வது வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். சரியா? தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். நீங்க படிக்கிற சப்ஜெக்ட் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் படிப்போம்? தமிழு, இங்கிலீஷு, மேத்ஸு, சயின்ஸு, சோசியல். இந்த 5 சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருப்போமா? ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்ல இங்கிலீஷ தவிர தமிழ், கணிதம், சமூக அறிவியல், அறிவியல் இந்த 4 பாடமும் சரியா? இங்கிலீஷ் இல்லாம தமிழு, மேத்ஸு, சோசியல் சயின்ஸு, சயின்ஸு இந்த 4 சப்ஜெக்ட்டும் நீங்க தமிழ்ல படிச்சிருக்கணும். அதுதான் வந்து தமிழ் வழி கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ 5 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் நான் தமிழ் படிச்சேன் அப்படிங்கிறது இங்க கணக்கு கிடையாது. 5 சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷை தவிர மிச்ச 4 சப்ஜெக்ட்டுமே தமிழ்ல படிச்சு, தமிழ் மீடியம்லயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10த் வரைக்கும் நீங்க படிச்சிருக்கணும். சார் இடையில வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் படிச்சேன் சார். 6த் ஸ்டாண்டர்ட் மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் தமிழ் மீடியம்னா கிடையாது. நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? உங்கள எலிஜிபிளா எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ கவனமா கேட்டுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டா வந்து சொல்றேன். ஸோ அதே மாதிரி நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க. சரியா? ஸோ 1வதுல இருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிட்டீங்க. காலேஜ் டிகிரி மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டீங்க. அப்ப நான் எலிஜிபிளா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ஆனா நீங்க இந்த 1வதுல இருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ட வச்சு நீங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். சரியா? ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ட பொறுத்தவரைக்கும் பேசிக்கா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க அதாவது நீங்க எந்த எக்ஸாம் வந்து சூஸ் பண்றீங்களோ, இப்ப குரூப் 4ன்னு நீங்க எடுத்தீங்கன்னு வைங்களேன். குரூப் 4ல 10த் வரைக்கும் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். சரியா? இப்ப குரூப் 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா, எனி ஒரு டிகிரி வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். சரியா? ஸோ இப்ப நீங்க குரூப் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாரி இது 4 இது 2 சரியா? குரூப் 4ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 10த் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கா? அப்ப நீங்க 1வதுல இருந்து 10வது வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். சரியா? 1வதுல இருந்து 10வது வரைக்கும் நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சதுக்கான சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தா போதும். நீங்க எலிஜிபிள். ஓகேவா? ஸோ நீங்க அத மட்டும் காமிச்சு நீங்க அப்ளை பண்ணி நீங்க எக்ஸாம் எழுதலாம். சரியா? பிஎஸ்டிஎம் பொறுத்தவரைக்கும் எப்படி வாங்கணும்னா 1 to 10த் வரைக்கும் ஒண்ணு வாங்குவாங்க. அடுத்து 11th, 12த்துக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் டிகிரிக்கு ஒண்ணு வாங்குவாங்க. சரியா? ஸோ இது போக இன்னும் சில பேர் எப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எக்ஸாமோட மினிமம் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் வாங்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க. காலேஜ் மட்டும் நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் சார். அப்ப வந்து நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க. டிகிரில ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியம்ல பண்ணியிருக்கீங்க. சரியா? நல்லா கவனமா கேளுங்க. 1வதுல இருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க. ஒரு டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் பண்ணியிருக்கீங்க. 2வது டிகிரி நீங்க திரும்ப தமிழ் மீடியமே பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு எலிஜிபிளானா நீங்க எலிஜிபிள். சரியா? நீங்க அந்த 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்ச தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டையும், நீங்க தமிழ் மீடியம்ல பண்ண நீங்க அந்த தமிழ் வழியில படிச்ச அந்த ஒரு டிகிரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த சர்டிஃபிகேட்டையும் மட்டும் நீங்க சப்மிட் பண்ணா போதும். சரியா? நடுவுல நீங்க இந்த இங்கிலீஷ் மீடியம் டிகிரி ஒண்ணு படிச்சீங்க இல்லையா? ஸோ அத வந்து காமிக்க தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ அத பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? இதுதான் வந்து மெயினான விஷயம். சரியா? ஸோ இப்ப வந்து
இதுவே வந்து இப்ப ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்கூல்ல வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்? இப்போ வந்து 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து 4த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. 4த்லேருந்து 6த் வரைக்கும் வேற ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. 7த்லேருந்து 9த் 10த் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி படிச்சிருந்தாலும், வேற வேற ஸ்கூல்ல வந்து படிச்சிருந்தாலும், நீங்க தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 1வதுலேருந்து 12வதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா கூட, நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ பிஎஸ்டிஎம்ம பொறுத்தவரைக்கும் இது ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸோ இத வந்து எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது இருந்தா என்ன பெனிஃபிட்? சரியா? ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம்? எங்கேருந்து வாங்கலாம்? அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து சொல்றேன். அப்படியே ஒவ்வொன்னா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இப்ப பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்னங்கிறத பத்தி நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதுதான் வந்து பிஎஸ்டிஎம். நீங்க தமிழ் வழியில படிச்சிருக்கணும். அவ்வளோதான். ஸோ நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, எந்த லெவல்ல நீங்க முடிச்சிருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ அவங்களுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் எந்த ஒரு குரூப் 4 எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான எக்ஸாம்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க அவங்களுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ 1வதுலருந்து அவங்களுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் 1வதுலருந்து 10த் வரைக்கும் தமிழ் மீடியம். இல்ல 12த் வரைக்கும் அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்களா, அப்போ 1வதுலருந்து 12வது வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு கான்செப்ட். இத மட்டும் நீங்க நல்லா மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் இருந்தா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பிஎஸ்டிஎம்க்கு வந்து 20% வந்து உள் ஒதுக்கீடு குடுக்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு 20% உள் ஒதுக்கீடு குடுக்குறாங்க. அது எப்படின்னா, இப்ப நம்ம வந்து பிசி, எம்பிசி நம்ம வந்து பார்த்திருப்போம். ஆல்ரெடி வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம தனியா வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அத வந்து தெளிவா பாருங்க. உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ ஜெனரல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் 31%. அதே மாரி மத்த கேட்டகரி பிசி, எம்பிசி, அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, சரியா? பிசி முஸ்லீம், பிசிஎம். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லாத்துக்குமே வந்து 69% அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அப்ப ஜெனரல பொறுத்தவரைக்கும் இந்த 31%ல யாரு வேணாலும் வேலைக்கு போலாம். நீங்க பிசியா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம், பிசிஎம்மா இருக்கலாம். எந்த கேஸ்ட்டா வேணாலும் இருக்கலாம். நீங்க இந்த 31%க்குள்ள நீங்க மார்க் எடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் இப்ப 100 போஸ்ட்னா ஃபர்ஸ்ட் 31 மார்க்குக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களால இந்த 31%க்குள்ள போக முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்ப்பா. இப்ப 100 போஸ்ட் இருக்கு அப்படின்னா, இது எப்படி புரியும்னா 31 போஸ்ட் வந்து ஜெனரலும், அதுக்கப்புறம் 69 போஸ்ட் வந்து மத்த கேட்டகரிக்கும் வந்து ஒதுக்குவாங்க. சரியா? ஸோ இப்ப இந்த 31 போஸ்ட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஜெனரல்லே போயிரலாம். உங்கள்கிட்ட எதுவுமே வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆனா இந்த 31 போஸ்ட்டுக்குள்ளயுமே 20% வந்து உள் ஒதுக்கீடு இருக்கு. எதுக்கு? பிஎஸ்டிஎம்க்கு. ஓகேவா? ஸோ பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுலயும் வந்து 20% உள் ஒதுக்கீடு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம்னா, ஜெனரல்ல வந்து உங்களுக்கு ஒரு 10 போஸ்டிங் இருக்குன்னு வைங்களேன். உங்கள்ட்ட பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா 2 போஸ்டிங். அதுல 2 போஸ்டிங் பிஎஸ்டிஎம் உள்ளவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். சரியா? வேற யாருக்கும் குடுக்க மாட்டாங்க. புரியுதா? 20% இப்ப 100 போஸ்ட் இருக்கு அப்படின்னா, அதுல 20% எவ்வளோ? 20 போஸ்ட் வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் இருக்கிறவங்களுக்காகவே ஸ்பெஷலா ஒதுக்கப்பட்டது. சரியா? உங்கள்ட்ட பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த 20%ல உங்களுக்கு முன்னாடியே வந்து போஸ்டிங் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பிசிக்கும் 20% உள் ஒதுக்கீடு. உள் ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒதுக்கீடுக்குள்ள ஒதுக்கீடு. இப்ப வந்து ஜெனரல்ல 31% நம்ம பார்த்துட்டோம். இந்த 31%க்கு உள்ள உங்களுக்கு 20% பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் வுமன்ஸ் இந்த மாரி வந்து பிரிப்பாங்க. அதே மாரி தான் பிசி, எம்பிசி எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம அந்த ரிசர்வேஷன் வீடியோல தெளிவா போட்டிருந்தோம். ஸோ அத பார்க்காதவங்க கீழ நான் லிங்க் தரேன். அத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இந்த மாரி எஸ்சிக்கு வந்து 20%, அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வந்து 20%, இந்த மாரி எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள உள் ஒதுக்கீடு வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? சரி. இப்ப இதுல வந்து உள் ஒதுக்கீட பத்தி பார்த்தாச்சு. இப்ப இதுல வந்து நம்மளுக்கு என்ன சார் பெனிஃபிட்? இப்ப எல்லாத்துக்கும் வந்து உள் ஒதுக்கீடுன்னு சொல்ட்டீங்க. இப்ப எம்பிசிக்கு வந்து உங்களுக்கு வந்து எத்தன பெர்சன்டேஜ்? ஒரு 20% குடுக்குறாங்கன்னு வைங்களேன். இந்த 20%க்கு உள்ள உங்களுக்கு உள் ஒதுக்கீடு 20% பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு மட்டும். சரியா? புரியுதா உங்களுக்கு? அதான் நான் சொன்னேன். 100 போஸ்ட் இருக்கு அப்படின்னா, அதுல இப்ப 100 போஸ்ட்ங்கிறது இந்த 20%ன்னு வச்சுக்கோங்க. எம்பிசிக்கான ஜெனரலா ஒரு 20% எம்பிசிக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. இந்த 20%க்கு உள்ள இந்த 100 கோட்டால இருந்து ஒரு 20% பிஎஸ்டிஎம் மட்டும் தான் எடுக்க முடியும். அப்ப ஒரு 20 போஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 20 தான் வந்து இந்த 20%. புரியுதா? இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா? ஸோ உள் ஒதுக்கீடு. அந்த ஒதுக்கீடுக்குள்ள உள் ஒதுக்கீடு வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் விஷயம். சரியா? ஸோ இதனால நம்மளுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பிசி ஸ்டூடண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? பிசி, எம்பிசி, எஸ்சி நீங்க எந்த கேஸ்ட்டோ அந்த இடத்த வந்து இங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் இங்க பிசின்னு வந்து எடுத்துக்கிறேன். நீங்க எம்பிசியா இருந்தா அங்க எம்பிசின்னு போட்டுக்கோங்க. எஸ்சியா இருந்தா எஸ்சின்னு போட்டுக்கோங்க. எஸ்டினா எஸ்டின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே இதுதான். இப்ப பிசினா உங்களுக்கு 2ஆ பிரிச்சுக்கிறோம். ஒண்ணு வந்து நீங்க தமிழ் வழி கல்வி படிச்சவங்க. ஓகேவா? இன்னொன்னு இங்கிலீஷ் மீடியம்.
சரியா? ஸோ தமிழ் வழி இல்லாம அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் மீடியம்னா அது தப்பா எடுத்துக்காதீங்க. இது தமிழ் வழி பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க, பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க. ஓகேவா? அப்படி வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் என்னென்ன வழிகள்லலாம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல கிடைக்கும். ஓகேவா? அந்த 31% பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த 31%க்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்க அந்த மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பிசி கோட்டால உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரியா? பிசி கோட்டா. பிசிக்குன்னு தனியா கோட்டா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்படிதான் வந்து பிரியும். நம்ம ரிசர்வேஷன் வீடியோ வந்து பாருங்க. ஸோ வந்து அது உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். அதுக்கப்புறம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் சொன்னேன்னா, இந்த 31%க்குள்ள உள் ஒதுக்கீடு 20% இருக்குன்னு சொன்னேன்னா, அப்ப ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பிசி பிஎஸ்டிஎம்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பிசிக்குள்ளேயும் பிஎஸ்டிஎம் பிரியும். பிசிக்குள்ள, எஸ்சிக்குள்ள பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் இது எல்லாத்துக்குமே உள்ளேயுமே வந்து உள் ஒதுக்கீடு 20% வந்து இந்த பிஎஸ்டிஎம் படிச்சவங்களுக்கு மட்டும் குடுப்பாங்க. சரியா? உள் ஒதுக்கீடுங்கிறது ஒண்ணும் கிடையாது. 10 போஸ்ட் இருக்கு அப்படின்னா, அதுல 20% எவ்வளோ? 2 போஸ்ட். அந்த 2 போஸ்ட்ட பிஎஸ்டிஎம் உள்ளவங்க ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். புரியுதா? இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஒதுக்கீடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரி இருக்கு. இப்ப இதுவே நீங்க உங்கள்ட்ட பிஎஸ்டிஎம் இல்ல அப்படின்னா, நீங்க என்னென்ன கேட்டகரில போலாம்? ஜெனரல்ல போலாம். பிசி கேட்டகரில போலாம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு இங்க 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனா பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு 4 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. புரியுதா? இப்ப 100 போஸ்ட் அப்படின்னா, ஜெனரல்ல 100 போஸ்ட் இருக்குப்பா. இப்ப ஜெனரலுக்கு வந்து ஒரு 100 போஸ்ட் இருக்கு. பிசி அப்படிங்கிற கோட்டால ஒரு 50 போஸ்ட் இருக்கு அப்படின்னா, இப்ப ஜெனரல் பிஎஸ்டிஎம் இந்த 100ல ஒரு 20% உள் ஒதுக்கீடு இருக்கா? அப்ப ஜெனரல் பிஎஸ்டிஎம் இந்த 100ல 20 போஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம். அப்ப 20% 20 போஸ்ட் எக்ஸ்ட்ரா. அதே மாரி பிசில 50 போஸ்ட்டா? இதுல 20% எவ்வளோ? 10 போஸ்ட். அப்ப 100, 150, 170, 180 போஸ்ட் வந்து இந்த பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு இருக்கும். இதுவே வந்து இங்க இங்க பாருங்க. இங்க ஜெனரல்ல வந்து 100 போஸ்ட். அதுக்கப்புறம் பிசிக்குன்னு வந்து 50 போஸ்ட். அப்ப 150 போஸ்ட் தான் இருக்கும். ஸோ அங்க விட இங்க நம்மளுக்கு பிளஸ் 30 போஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குதா? புரியுதா? இதுதான் பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கும், பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம். ஓகேவா? சார் என்ன சார் பிஎஸ்டிஎம் இருந்தா இன்னும் இவ்வளோ பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஆனா பிஎஸ்டிஎம்லயே உமனுக்கு நான் இப்ப சொல்றேன் பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்து அதிகம். நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட்ஸையும் பொறுத்தவரைக்கும், நம்மளோட சேனல் ஃபாலோ பண்றவங்கள பொறுத்தவரைக்கும் உமன்ஸ் வந்து அதிகம். ஸோ இப்ப வந்து உமன்ஸுக்கு வந்து நான் சொல்றேன் பாருங்க. அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் நம்ம ஏன் இவ்வளோ வந்து கரெக்ட்டா வந்து நம்ம அத யூஸ் பண்ணிக்காம இவ்வளோ வந்து நம்ம வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? இப்ப வந்து ஒரு எம்பிசி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பிசி எடுத்தோம். இப்ப எம்பிசி. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான்ப்பா. இந்த இடத்துல நீங்க பிசிங்கிறதுக்கு பதிலா, இந்த இடத்துல பிசி, இந்த இடத்துல பிசி போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு பதிலா நீங்க என்ன கேஸ்ட்டோ அத போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்பதான் உங்களுக்கு அதுக்கேத்த மாரி தான் இந்த மெத்தட் வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா? இப்ப எம்பிசிலயே வந்து நீங்க வுமனா இருக்கீங்க. அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன கேட்டகரி இருக்கு தெரியுமா? ஸோ உங்களுக்கு வந்து ஜெனரல்ல போலாம். சரியா? ஜெனரல் 31%ல போலாம். அதுக்கப்புறம் ஜெனரல்லயே வுமன்னு சொல்லி ஒரு தனி உள் ஒதுக்கீடு இருக்கு. இப்ப பிஎஸ்டிஎம்க்கு எப்படி உள் ஒதுக்கீடு இருக்கு? ஜெனரல் 31%க்குள்ளேயே பிஎஸ்டிஎம்க்கு உள் ஒதுக்கீடு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதே மாரி ஜெனரல்லயே வுமனுக்கும் வந்து உள் ஒதுக்கீடு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல போலாம். கரெக்ட்டா? ஜெனரல்ல பிஎஸ்டிஎம்னு ஒரு உள் ஒதுக்கீடு இருக்கு. அதுல போகலாம். அதுக்கப்புறம் நீங்க ஜெனரல்ல நல்லா கேட்டுக்கோங்க. ஜெனரல்ல, பிஎஸ்டிஎம்ல, வுமன்ல ஒரு கோட்டா. வுமன்ல போகலாம். ஓகேவா? எப்படி எப்படி பிரியுது பாருங்க. ஜெனரல், பிஎஸ்டிஎம், வுமன் இது 3மே இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட உங்களோட கோட்டா எம்பிசி. ஓகேவா? ஸோ இது கூட இங்கிட்டு எழுதலாம். இது எல்லாமே வந்து நீங்க ஜெனரல்ல மார்க் எடுத்துட்டீங்களாப்பா, அதிக மார்க் எடுத்துட்டீங்க. அந்த 31%க்குள்ள வந்துட்டீங்க. உங்கள்ட்ட பிஎஸ்டிஎம்மும் இருக்கு. நீங்க வுமனாவும் இருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? இப்ப ஜெனரல்ல வர முடியல. அந்த அவ்வளோ மார்க் எடுக்க முடியல. நீங்க எம்பிசி கோட்டாக்குள்ள வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, எம்பிசி உங்க கோட்டால போகலாம். உங்க கோட்டால 20% ஒதுக்கீடு இருக்கு. அதுக்குள்ள போகலாம். உங்க எம்பிசிக்குள்ளேயே வுமன்ஸ்ல போகலாம். அது ஒரு உள் ஒதுக்கீடு. நான் எப்படி ஜெனரல்ல வுமன்னு ஒரு உள் ஒதுக்கீடு, பிஎஸ்டிஎம் ஒரு உள் ஒதுக்கீடு இருக்கோ, அதே மாரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்குமே வந்து பிஎஸ்டிஎம் மாதிரி வுமனுக்கும் வந்து ஒரு உள் ஒதுக்கீடு வந்து இருக்கு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க எம்பிசி, பிஎஸ்டிஎம்ல போலாமா? ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க எம்பிசி, பிஎஸ்டிஎம், விமன் ஓகேவா? அப்ப பாருங்க. நீங்க அந்த 31%க்குள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த 4 ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல நீங்க பேலன்ஸ் உள்ள 69%க்குள்ள வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த 4 ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? அப்ப மொத்தம் 8 வழிகள் இருக்கு. நீங்க எம்பிசி முடிச்சு வுமனா இருந்து உங்க கையில ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. சரியா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒண்ணுல நீங்க கண்டிப்பா வந்து உள்ள போயிரலாம். ஓகேவா? ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து தெரியாம நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய பேர் வந்து பயந்துகிட்டு இருக்கீங்க. வுமன்ஸ் வந்து நான் பொதுவாவே சொல்றேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பயப்படுறீங்க.
சார் அப்ப என்ட்ட பிஎஸ்டிஎம் இல்ல சார். பிஎஸ்டிஎம் இருந்தா தானே எங்களுக்கு இவ்வளோ இது இருக்கும். பிஎஸ்டிஎம் இல்லாதத அடிச்சிருங்க. இந்த இடத்த கேன்சல் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு எத்தன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? 1, 2, 3, 4 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க. இதுவே வந்து ஒரு மென்னா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒண்ணு ஜெனரல்ல போலாம், இல்ல எம்பிசில போலாம். கரெக்ட்டா? அவங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த விமன் கேட்டகரிங்கிற மாரி மென்னுக்கு வந்து பிரியாது. கரெக்ட்டா? அப்ப உங்களுக்கு வந்து 4 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பிஎஸ்டிஎம் இல்லைனாலும். பிஎஸ்டிஎம் இருந்தா 8 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுவே நீங்க ஒரு மென்னா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் பிஎஸ்டிஎம் இல்லைன்னா, ஒருவேளை பிஎஸ்டிஎம் இருந்தால் 4 ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோதான். மொத்தமே மென்னுக்கு வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி பிஎஸ்டிஎம் இல்லைன்னா. பிஎஸ்டிஎம் இருந்தா 4 ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ இதுவே விமனுக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருந்தால் 8 ஆப்பர்ச்சுனிட்டி. பிஎஸ்டிஎம் இல்லைனாலே 4 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. புரியுதா? அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் வந்து இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ரிசர்வேஷன பத்தி நம்ம பார்த்தாச்சு. ரிசர்வேஷன் பத்தி பார்க்குறோம்னா, என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா? இதுதான் வந்து உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, பிஎஸ்டிஎம் இருந்தா என்ன கிடைக்கும்? ஓகேவா? ஸோ பிஎஸ்டிஎம் ஸோ அதான் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பிஎஸ்டிஎம் இருந்தா வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பிஎஸ்டிஎம் இருந்தாலும் தேர்வு ஆங்கிலத்தில எழுதலாமா? அப்படிங்கிறது ஒரு டவுட்டுங்க. எல்லாருக்கும் வந்து இந்த டவுட் வந்து ஒண்ணு இருக்கு. பிஎஸ்டிஎம் இருக்கு. ஆனா நான் வந்து தேர்வு வந்து ஆங்கிலத்தில எழுத முடியுமா? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ தாராளமா நீங்க வந்து எழுதலாம். சரியா? ஸோ வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கும். சார் நான் தமிழ் மீடியம் தான் சார் படிச்சேன். ஆனா நான் வந்து இப்ப காலேஜ் அதுக்கப்புறம் போம்போதெல்லாம் எனக்கு இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் ஆர்வம் வந்துருச்சு. நான் இங்கிலீஷ் வந்து நல்லா எழுதுறேன். எனக்கு தமிழ விட இங்கிலீஷ்ல வந்து எனக்கு நல்லா வந்து வரும் சார். எழுத வரும். நான் வந்து நல்லா வந்து படிக்கிறேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. பிஎஸ்டிஎம் உங்கள்ட்ட இருந்தாலும் நீங்க இங்கிலீஷ்ல எக்ஸாம் வந்து எழுதலாம். மெயின்ஸ்லாம் வந்து தமிழ் இல்ல இங்கிலீஷ்ல எழுதலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஓகேவா? மெயின்ஸ் எக்ஸாம்லாம். ஸோ அந்த எக்ஸாம்லாம் வந்து நீங்க இங்கிலீஷ்ல கூட எழுதலாம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சாலும் நோ ப்ராப்ளம். சரியா? அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் எப்படி அப்ளை பண்றது? இங்க தான் ஃபர்ஸ்ட்டு இங்க தான் முக்கியமான பார்ட். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ மத்தபடி எல்லாமே சொல்லிட்டேன். யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன். ஸோ வேற எதுவும் டவுட் இருந்தா கீழ சொல்லுங்க. ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா ஆ. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து அதான் மிஸ் ஆயிருக்கு. ஸோ பிஎஸ்டிஎம் இருந்தாலும் எக்ஸாம் பிஎஸ்டிஎம் இல்லன்னா எக்ஸாம் எழுத முடியாதா? ஸோ இது ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கு. இது எப்படின்னா, இந்த ஒரு சில பேர் சொல்லுவாங்க, "சார் டைப் ரைட்டிங் இல்லன்னா எக்ஸாம் எழுத முடியாதாம்ல சார்?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாரி. அப்படி கிடையவே கிடையாதுங்க. பிஎஸ்டிஎம்ங்கிறத நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? இதனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அவ்வளோதான். இதே தான் டைப் ரைட்டிங்கும். சரியா? 2மே ஒண்ணு தான். பிஎஸ்டிஎம்மும் டைப் ரைட்டிங். டைப் ரைட்டிங் இருந்தா அதுல இன்னும் உள் ஒதுக்கீடு. நான் அத பத்தி இன்னும் பேசல. இதுல உங்களுக்கு நீங்க உமனாவும் இருந்து, உங்கள்ட்ட பிஎஸ்டிஎம்மும் இருந்து, உங்கள்ட்ட டைப் ரைட்டிங் இருந்தா, நீங்க இன்னும் உங்களுக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். பிஎஸ்டிஎம் இல்லைன்னா நம்ம எக்ஸாம் எழுத முடியாதா? டைப் ரைட்டிங் இல்லைன்னா நம்ம எக்ஸாம் எழுத முடியாதா? அப்படி கிடையாது. அப்படி எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. யார் சொன்னாலும் கேட்காதீங்க. சரியா? உங்கள்ட்ட 10த் வரைக்கும் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கா? நீங்க குரூப் 4 எழுதலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கா? நீங்க வந்து குரூப் 2, குரூப் 1 எழுதலாம். அவ்வளோதான். வேற எதுவுமே தேவையில்ல. புரியுதா? அவங்களுடைய ஒரே ஒரு வாண்டட் வந்து இது மட்டும் தான். இதுக்கு மேல நீங்க பிஎஸ்டிஎம் வச்சுக்கிறது, அ க இது டைப் ரைட்டிங் வச்சுக்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய பெனிஃபிட். ஓகேவா? அது வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். கூடுதல் பெனிஃபிட். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தானே தவிர, நீங்க பிஎஸ்டிஎம் இருந்தா தான் எழுத முடியும். டைப் ரைட்டிங் இருந்தா தான் எழுத முடியும்னு எந்த ஒரு ரூல்ஸும், ரெகுலேஷனும் கிடையாது. ஓகேவா? இத வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப பிஎஸ்டிஎம் எப்படி அப்ளை பண்றது சார்? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயினான பார்ட். ஓகேவா? இப்ப நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்டின்னா, முதல்லலாம் வந்து நம்ம ஸ்கூல்ல போய் டைரக்ட்டா நம்ம அப்ளை பண்ணி வாங்குற மாரி இருந்துச்சு. ஓகேவா? இந்த லைன் கவனமா கவனிங்கப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கவனமா கவனிங்க. ஓகேவா? ஸ்கூல்ல போய் நம்ம முன்னாடிலாம் வாங்குற மாரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்ப வந்து நீங்க ஸ்கூலுக்கு போய் வாங்க தேவை கிடையாது. ஓகேவா? நீங்க வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சேவை மையம். சரியா? மெயினா வந்து இந்த தாலுகா ஆஃபீஸ் அந்த ஏரியாலலாம் இருக்கக்கூடிய சேவை மையத்துக்கு போயி, நீங்க இந்த மாரி பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து போகும்போது என்னென்ன கொண்டு போணும்னா, உங்களுடைய டிசி, மார்க் ஷீட்டு, உங்களோட டிசி இல்லன்னா ஒரு மார்க் ஷீட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ வந்து மேபி வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தேவைப்படலாம். ஸோ இத மட்டும் நீங்க கொண்டுட்டு போயி, உங்களால அப்ளை பண்ண முடியும். சரியா? இப்ப ஒரு சில பேருக்கு டவுட் வரும். சார் என்கிட்ட ஏற்கனவே வந்து பிஎஸ்டிஎம் இருக்கு சார். என்ட்ட ஏற்கனவே நான் வந்து பிஎஸ்டிஎம் எடுத்து வச்சுட்டேன் சார். நான் வந்து ஸ்கூல்லயே போய் நான் வந்து வாங்கிட்டேன். நான் முன்னாடி போன இதுல வந்து நான் ஸ்கூல்லயே வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்டின்னா, உங்களுக்கு நோ ப்ராப்ளம். நீங்க வந்து அதையே வச்சுக்கலாம். ஆனா, ஃபார்மேட் புதுசா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ புது ஃபார்மேட்ல இருக்கணும்.
சரியா? பழைய ஃபார்மேட்ல இருக்கக்கூடாது. பிஎஸ்டிஎம்க்கு வந்து பழைய ஃபார்மேட் ஒண்ணு இருந்துச்சு. புது ஃபார்மேட் இப்ப அதுக்கப்புறம் வந்து வந்துச்சு. சரியா? ஸோ அந்த புது ஃபார்மேட்ல உங்களுடைய பிஎஸ்டிஎம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறவங்க, உங்கள்ட்ட புதிய ஃபார்மேட்ல பிஎஸ்டிஎம் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நியூ ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து குடுத்துருக்கேன். சரியா? ஸோ அந்த டெலகிராம் சேனல்ல நான் வந்து அந்த புது ஃபார்மேட்டோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். சரியா? அந்த ஷீட்ட வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அத பார்த்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய நீங்க ஆல்ரெடி இப்ப புது ஃபார்மேட்ல தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டீங்க பிஎஸ்டிஎம். புது ஃபார்மேட்ல தான் இருக்கு அப்படின்னா, நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப போய் நீங்க புதுசா வந்து பிஎஸ்டிஎம் திரும்ப அப்ளை பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. யார் புதுசா அப்ளை பண்ணணும்னா, சார் இதுவரைக்கும் நான் பிஎஸ்டிஎம் எடுக்கவே இல்ல. ஆனா நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன். எனக்கு இதுவரைக்கும் இத பத்தி தெரியாது. நான் இப்ப தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க போய் பிஎஸ்டிஎம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சார் நான் பழைய ஃபார்மேட்ல எடுத்திருக்கேன். பிஎஸ்டிஎம் எடுத்திருக்கேன். ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஃபார்மேட்ல வந்து இருக்கு சார் அப்படின்னா, அவங்களும் வந்து இப்ப புதுசா போய் இ-சேவை மையத்துல அப்ளை பண்ணி வாங்கிக்கிறலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெயினான ஒரு பாயிண்ட். நீங்க இப்ப புது ஃபார்மேட் தான் சார் நான் எடுத்திருக்கேன். ஆனா முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க, அதுல சைனு, சீலு நீங்க எப்பயிலருந்து எப்ப வரைக்கும் நீங்க தமிழ் வழி கல்வி படிச்சீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெளிவா இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அ இப்ப அப்ளை பண்ணிட்டு கூட நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மேபி வந்து எடுத்துருங்க. இது வந்து ரொம்பலாம் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகாதுங்க. இத வந்து ஒரு பெரிய வேலையா பார்த்து, இதுக்காக நீங்க வந்து ஒரு நாள் முழுக்க செலவழிச்சு நீங்க படிக்கிறத விட்டுறாதீங்க. அவ்வளோலாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஒரு இ-சேவை கரெக்ட்டான ஒரு இ-சேவை மையத்த பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஏன்னா நெறைய பேர் ஆல்ரெடி அப்ளை பண்ற மாரி, நெறையா பேர் வந்து கஸ்டமர்ஸ் இருக்கிற மாரியான ஒரு இ-சேவை மையத்த பார்த்துக்கோங்க. அந்த இ-சேவை மையம் எப்ப வந்து ஃப்ரீயா இருக்குங்கிறத பாருங்க. ஓகேவா? மதிய டயத்துல, கொஞ்சம் ஈவினிங் மாதிரியான டயத்துல வந்து கொஞ்சம் ஒரு சில நேரங்கள்ல ஃப்ரீயா இருக்கும். காலையில ரொம்ப கூட்டமா இருக்கும். ஸோ அந்த மாரி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டயத்துல போயி, நீங்க உட்காந்து இந்த மாரி பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணணும்னு சொல்லி நீங்க ஃப்ரீயா வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நெறைய பேர் என்ன நெனைப்பாங்க, நம்மளே அப்ளை பண்ணிடலாம் சிஸ்டம்ல. நம்மள்ட்ட தான் சிஸ்டம் இருக்குல்ல. நம்மளுக்கு தான் தெரியும்ல அப்படின்னு. அப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிரும். ஸோ அதனால நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுமே அதுதான். ஓகேவா? அது அடுத்தடுத்த வீடியோல வரேன். எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்றதும் குரூப் 2ஆ இருந்தாலும் சரி, குரூப் 1ஆ இருந்தாலும் சரி, குரூப் 4ஆ இருந்தாலும் சரி, எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணாலும் நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல போய் அப்ளை பண்ணுங்க. அதுதான் வந்து நல்லது. ஓகேவா? ஏன்னா நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து அப்ளை பண்றேன்னு, நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அது ஏதாவது ஒரு எரர் ஆகும். ஃபோட்டோ சரியா வராது. சைன் சரியா வராது. அதுக்கு சைஸ் சரியா நம்ம மாத்தணும். அதுக்கு ஒரு ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்புக்குள்ள போட்டு அது சைஸ குறைக்கணும். அந்த பிக்சர் வந்து உடையக்கூடாது. இப்படி பின்னாடி வந்து பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட் வைக்கணும். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்னா, ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்கிரவுண்ட் ஒயிட்ல வரணும். இப்படி 1008 விஷயங்கள் வந்து இருக்கும். சரியா? இது நீங்க ஒவ்வொன்னையும் வந்து நீங்க பார்த்து பண்றதுக்குள்ள 1 நாள் ஆயிரும். நீங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த 1 நாள் வந்து நீங்க படிக்கிறதுல உங்களுக்கு வேஸ்ட்டா போயிரும். சரியா? ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த மாரி ஒரு முட்டாள்தனம் பண்ணாம, பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர் போயி ஒரு ரூ. 50, ரூ. 100, ரூ. 150 செலவாகுறத பத்தி யோசிக்காதீங்க. இது நம்மளுடைய வாழ்க்கை. சரியா? நாளைக்கு வந்து 20,000, 30,000 வந்து நம்ம சம்பாதிக்க போறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுனால, நீங்க இத வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம, பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ல போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. பிஎஸ்டிஎம் பொறுத்தவரைக்கும் இ-சேவை மையத்துல போய் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு எல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத ஒருக்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதுல இன்னொரு ஒரு டவுட் என்னன்னா, சார் நான் இப்ப வந்து வேற ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் சார். 1வதுலேருந்து 3வது வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் ஒரு ஊர்ல. சார் 4வதுலேருந்து 7வது வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். 8வதுலேருந்து 10வது வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் சார். அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நீங்க தனித்தனியா பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஒவ்வொரு தடவ நீங்க வந்தப்பயும், ஒரு ஸ்கூல்லேருந்து வந்தப்பயும் அதுக்கான டிசி குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டிசிய கையில எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அத வச்சு நீங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணி, நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே வாங்கிக்கலாம். சார் நான் வந்து கன்னியாகுமரியில படிச்சேன். இப்ப வந்து நான் சென்னையில இருக்கேன். சார் நான் வந்து திருச்சியில படிச்சேன். இப்ப வந்து நான் மதுரையில இருக்கேன். சார் நான் வந்து திருநெல்வேலியில படிச்சேன் சார். இப்ப வந்து நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். நீங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல உள்ள இ-சேவை மையத்திலேயே நீங்க அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? நீங்க எந்த ஊருக்கும் தனித்தனியா அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? எல்லா ஸ்கூலுக்கும் நீங்க எந்த காலேஜா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து நீங்க இருக்கிற ஊர்லயே ஒரு இ-சேவை மையத்தில அப்ளை பண்ணி, அங்கேயே நீங்க அத டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இத பத்தி யாரும் வந்து கவலைப்பட வேணாம். சரியா? நீங்க எத்தன ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் சரி, அத்தன ஸ்கூலுக்கும் நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இ-சேவை மையத்திலே அப்ளை பண்ணி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில நேரங்கள்ல டிலே ஆகும். 1 ஆர் 2 டேஸ்ல வந்துரும். ஸோ அதனால நீங்க மேக்ஸிமம் என்ன பண்றீங்கன்னா, உங்க ஊருக்கு பக்கத்திலேயே தான் நீங்க இருக்கீங்க. நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு பக்கத்தில தான் இருக்கீங்கன்னா, இ-சேவை மையத்தில போய் அப்ளை பண்ணிட்டு, உங்க ஸ்கூல்ல போய் ஒரு ஒரு இண்டிகேஷன் மட்டும் சொல்லிருங்க. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சார் இந்த மாரி நான் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து முடிச்சு குடுங்க சார் அப்படிங்கிற மாரி சொல்ட்டீங்கன்னா, அவங்க அங்கே டக்குன்னு பார்த்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இங்க குடுத்து விட்டுருவாங்க. சரியா? நம்மளுக்கு காரியம் ஆகணும்னா, எதுனாலும் செய்யணும். புரியுதா? காரியம் ஆகணும்.
புரியுதா? அழுதுட்டு இருந்தாலும் உழுதுட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆரிய கூத்தா இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ என்ன இருந்தாலும் நம்மளுடைய விஷயம், நம்மளுடைய வேலை நடக்கணும்னா, நம்ம 1, 2 ஸ்டெப் வந்து இறங்கி போக தான் வேணும். சரியா? ஸோ அதனால நீங்க இ-சேவை மையத்துல அப்ளை பண்ணிட்டாலும், ஸ்கூல்ல போயி, "சார் இந்த மாரி அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பார்த்து பண்ணி குடுங்க" அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து அங்கேருந்து வந்து முடிச்சு உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து அனுப்பிச்சுருவாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால சொல்றேன். சரியா? ஒரு சில நேரங்கள்ல டிலே ஆகலாம். அதுக்காக. இன்னொன்னு சார் இப்ப வெளியூர்ல இருக்கேன் சார். நான் வேற ஊர்ல படிச்சேன் அப்படின்னா, அங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸோ யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் வந்து கேளுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி ஸ்கூல்ல போய் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாரி பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அத வந்து முடிச்சு குடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க அத வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பண்ணலாம். சரியா? ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்க. வரலைன்னா கூட நீங்க இந்த ஸ்டெப் எடுங்க. ஓகேவா? ஸோ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. 2 நாள், 3 நாள்ல வந்துரும். சரியா? வந்துருச்சுன்னா, அத ஜெராக்ஸ் போட்டு எல்லாம் பக்காவா வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆ இப்போ வந்து நான் படிச்ச ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து இல்ல சார். ஸ்கூலோ, காலேஜோ சரியா? அது யார் யார் எங்க இருக்குங்கிறத சொல்லிட்டேன். ஸ்கூலோ, காலேஜோ இல்ல சார். இப்ப வந்து ஸ்கூல் இல்ல சார். நான் படிச்ச ஸ்கூல் வந்து இப்ப இல்ல. நான் படிச்சப்ப இருந்துச்சு, இப்ப இல்ல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு, அந்த ஸ்கூலோட வட்டாரத்துல உள்ள சரியா? அந்த ஸ்கூலோட வட்டாரத்துல பிஇஓ ஆஃபீஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். பிஇஓ ஆஃபீஸ் அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸ் அப்டிங்கிறது இருக்கும். இல்லைன்னா டிஇஓன்னு இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். அப்படியும் இல்லைன்னா சிஇஓ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? இந்த 3ல ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்க கேட்கலாம். ஓகேவா? அவங்க உங்களுக்கான பிஎஸ்டிஎம் எடுத்து உங்களுக்கான இத வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேவா? அவங்க தான் இதுக்கான பொறுப்பு. சரியா? இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி இப்ப நீங்க காலேஜ்ல படிச்சீங்க. அந்த காலேஜ் வந்து இப்ப இல்ல சார் அப்படின்னா, அந்த காலேஜ் வந்து ஒரு யுனிவர்சிட்டிக்கு கீழ தான் வந்து இருந்திருக்கும். சரியா? ஸோ அதுக்கான ஒரு யுனிவர்சிட்டி இருக்கும். ஸோ அந்த யுனிவர்சிட்டில போயி நீங்க பிஎஸ்டிஎம் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். சரியா? அந்த யுனிவர்சிட்டில அவங்கள்ட்ட வாங்க முடியாது. அந்த யுனிவர்சிட்டில போய் நீங்க வந்து இந்த மாரி நாங்க பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி குடுங்க அப்படின்னா, அவங்க ஆன்லைன்ல ப்ராசஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்க பார்த்தீங்களா? இ-சேவை மையத்திலருந்து அப்ளை பண்ணீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த இத வந்து அங்கேருந்து அவங்க கம்ப்யூட்டர்ல முடிச்சு உங்களுக்கு சென்ட் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான்ப்பா. இத பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான். ஸோ இதில எல்லாமே வந்து சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்டின்னா, கீழ வந்து கமெண்ட்ல வந்து கேளுங்க. நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயினான டாபிக். யார் வாங்கணும்? எதுக்கு வாங்கணும்? நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு? நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணணும்? அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கீழ கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை வந்து குடுக்குறேன். ஓகேவாப்பா? சரி ஓகே. தேங்க் யூ.